வணக்கம். இன்றைய பதிவிலும் வான் சிறப்பின் அடுத்த குறளை நாம் காணலாம். ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரிவளம் கொன்றிக்கால். ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரிவளம் கொன்றிக்கால். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மழை என்பது வருவாய் போன்றது. வருவாய்னா என்ன? நமக்கு உரிய பொருள் இல்லையா? அந்த பொருளானது எப்படி கிடைக்கிறது? மழை மூலமாக கிடைக்கிறது. ஆக இந்த மழையானது நமக்கு வருவாய் போன்றது. இது மிகுந்த வளங்களை வாரி வழங்கக்கூடியது. ஏனென்றால் மழை பெய்தால் மண்ணானது அந்த நீரை தன்வசப்படுத்தி உறிஞ்சு கொள்கிறது. நாம் விதைக்கக்கூடிய விதைகள் முளைவிட்டு செழித்து வளர்ந்துகின்றன. அவை செழித்து வளர்வதால் நமக்கு என்ன பயன்? அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை நாம் விற்று வருவாயாக மாற்றுகிறோம் இல்லையா? இதுதான் உண்மை. அப்போது நமக்கும் வருவாயை தரக்கூடியது மழை என்னும் வருவாய். அந்த மழையானது வராமல் போனால் பயிர்களை விளைவிக்கக்கூடிய உழவர் பெருமக்கள் அல்லது விவசாய பெருமக்கள் ஏற்கொண்டு உழுதல் என்பது முடியாத காரியம். ஆக மழை என்பது நமக்கு வருவாய் போன்றது. அந்த வருவாயானது குறையும் காலத்து உணவுப் பொருட்களை தேவையான அளவிற்கு நம்மால் உற்பத்தி செய்ய இயலாது. அப்போ என்ன ஆகும்? நமக்கு வளங்கள் குறையத் தொடங்கும். விவசாயம் இல்லைன்னா வளம் குறைகிறதுன்னு தான் பொருளாகும். அந்த மாதிரி சமயத்தில் ஏரை எடுத்து உழவர்கள் உழுவது என்பது முடியாத காரியம். ஏரின் உழார் உழமாட்டார்கள். ஆக அவர்கள் உழு தொழிலை செய்யவில்லை என்றால் பயிர்கள் விளையாது. பயிர்கள் விளைவதற்கு மழை வேண்டும். ஆக நமக்கு வருவாய் என்பது மழைதான். மழையே நமது மூலதனம். அந்த வருவாய் நமக்கு கிடைக்காவிட்டால், மழையானது கிடைக்காவிட்டால் நாம் உருவாக்கக்கூடிய வருமானத்தை நாம் பெற இயலாது. இதன் காரணமாக மழையே இல்லைன்னா வறண்ட நிலத்தில் விவசாயிகள் அல்லது உழவர் பெருமக்கள் தம்முடைய ஏர் கொண்டு உழுதல் என்பது இயலாது. இதுவே இதன் பொருளாகும். நாளை சந்திக்கலாமே.